ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்றைக்கி நம்ம ஃபாலோயிங் இன்டு யூவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லூனாவை தான் காட்டுறாங்க. அவள் ஃபைனல் காம்படிஷனில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு இருக்க டுவன் மட்டும் வந்திருக்க மாட்டான். இப்போ லூனாவும் எங்கடா அவன்னு தேடும்போது தான் அவன் ஷீன் கூட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. என்னன்னா இந்த சீன் பொண்ணு டுவனுக்கு சீட் பண்ண அவன் கூட வரதா சொல்கிறா. பட் டுவனுக்கு அது பிடிக்கல. எப்படியாச்சும் அவளை கழட்டி விடணும்னு சொல்லி லூனாவுக்கு சிக்னல் கொடுக்க லூனாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு காம்படிஷனில் செலக்ட் ஆனவங்களை மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு பொய் சொல்லி எப்படியும் அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ எல்லாரும் யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணிடுறாங்க. வேங்கும் எல்லாருக்கும் மோட்டிவ் ஸ்பீச் கொடுத்து காம்படிஷனில் உங்களோட பெஸ்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்போ வேங்க் லூனாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு டுவனுக்கு ஹை ஜம்ப்ல இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க சொல்லி சொல்றாரு. இப்போ 200 மீட்டருக்கான ரேஸ் நடக்க போகுது. எல்லாரும் அங்க உட்காந்து சேர் பண்ண லூனா டுவனுக்கு பக்கத்துல போய் உட்கார்றா. இப்ப ரேஸும் ஆரம்பிக்க ஊசியோட ஸ்டூடெண்ட் சூப்பரா ஓடி ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்றான். எல்லாரும் அதை நினைச்சு ஹாப்பியா இருக்க வேங்க் லூனாக்கு சிக்னல் தராரு. அதனால லூனாவும் வேங்க் சொன்ன மாதிரி டுவனுக்கு ட்ரெயின் பண்ண வெளியில கூட்டிட்டு போறா. பட் ட்ரைனிங் கொடுக்காம 2 பேரும் ரிலாக்ஸ்டா பேசிட்டு அப்படியே அங்க சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ட்ரைனிங் கொடுக்கறனால எந்த யூஸுமே இல்லை. அதனால தேவையில்லாத டென்ஷன் தான். ஸோ எதையும் யோசிக்காம ரிலாக்ஸ்டா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. லூனா கூட இப்படி க்ளோஸா இருக்கிற டைம் எல்லாம் டுவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க லூனாவும் டுவன் கிட்ட எதை பற்றியும் டென்ஷன் ஆகாமல் விளையாடுன்னு சொல்லி டுவனுக்கு அட்வைஸ் பண்ண டுவனும் கண்டிப்பாக கோச் நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு விளையாடுவேன்னு சொல்லிட்டு போய் வார்ம் அப் பண்ணுறான். இப்போ லூனாவும் ஸ்டேடியமில் வந்து உட்கார வேங்க் அவகிட்ட ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாச்சான்னு கேட்க லூனாவும் அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னு சொல்கிறா. இப்போ ஹை ஜம்ப் காம்படிஷனுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்டுக்கு வர எல்லாரும் டுவனுக்காக சேர் பண்ணுறாங்க. டுவனை விட லூனா தான் ரொம்பவே டென்ஷனாக இருக்கா. டஃப் காம்படிட்டரான இந்த ப்ளூ டீம் பையனும் டுவனை நக்கலா பார்க்க டுவன் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆக ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான இடத்துக்கு இவங்க 2 பேரும் தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டுவன் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். 2.6 மீட்டரை ரொம்பவே ரிலாக்ஸ்டாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுறான். எல்லாரும் இவனுக்காக சேர் பண்ண அடுத்ததாக ப்ளூ டீம் பையன் போகிறான். அவனும் அதை கிளியர் பண்ணிடுறான். இப்படியே மாற்றி மாற்றி விளையாண்டு இப்போ போல் ஸ்டேக் 2.12 மீட்டர்ஸில் இருக்கு. டுவன் இது வரைக்கும் 2.12 மீட்டர்ஸ் ஜம்ப் பண்ணதே இல்லை. இருந்தாலும் அவன் ஃபோக்கஸ்டாக ஜம்ப் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்க அப்பையும் சும்மா இல்லாமல் ஆப்போனண்ட்டை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ண அவனும் கடுப்பாகிறான். இப்போ ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறான், பட் ஃபெயில் ஆகிடுறான். இப்போ ஆப்போனண்ட் ட்ரை பண்ணுறான், பட் அவனும் ஃபெயில் ஆகிடுறான். இப்படி போயிட்டு இருக்க இதுதான் இவங்க 2 பேரோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் டுவன் போறான். அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே டென்ஷனா அவனை பார்த்துட்டு இருக்க டுவனும் ரொம்பவே ஃபோகஸ்டா லூனாக்கு கொடுத்த ப்ராமிஸை நினைச்சு பார்க்கறான். அப்படியே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் அந்த ஸ்டிக்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடி வந்து ஜம்ப் பண்ண இந்த அட்டெம்ப்ட் டுவன் சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறான். இதனால ஆப்போனண்ட்க்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது. அவனும் அவனோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறான், பட் கிளியர் பண்ண முடியல. ஸோ டுவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வின் பண்ணியிருக்கான். இதை நினச்சி டுவன் ஹாப்பியாக கத்த அவனுக்காக அவனோட டீமும் சேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கான மெடலை வாங்கிட்டு வந்த டுவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஷ் பண்ண அங்கே லூனா வரா. லூனாவை பார்த்த டுவனும் அவகிட்ட ஓடி போய் எப்படி என்னோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு கேட்க அவளும் சூப்பராக பண்ண, வெரி குட்னு அவன் தலையில தடவி கொடுக்குறா. இதெல்லாம் பார்க்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு அவனை ஓட்டுறாங்க. ஸோ டுவனும் வெக்கப்பட்டு லூனாவை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். இப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க டுவனை அவன் பின்னாடி டேபிளில் இருந்த பொண்ணுங்க எல்லாரும் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணுற லூனாவும் அதை டுவன் கிட்ட சொல்ல டுவனும் சைட் அடிச்ச என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையேன்னு சொல்கிறான். அதுக்கு லூனாவும் பரவாயில்ல, அதான் நல்லது, அப்போதான் உன் ஃபோக்கஸ் கேமை தவிர எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்ல அதை கேட்குற டுவனும் லைட்டாக சோகமாகிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.